வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல் மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சூடான சாதத்தோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இரும்பு சட்டியில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் கடாயில் கூட செஞ்சுக்கலாம். இதில் 750 கிராம் அளவு மட்டன் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அதுலேயே தண்ணி விட்டு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு மட்டன் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இடையில எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மட்டன் குக் ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இது மேலே இந்த மாதிரி வாழை இலையை நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இதை கவர் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த வாழை இலையோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த மட்டன் கிரேவியில் இறங்கி இது சூப்பரான புதுவிதமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.